ஹலோ எவ்ரிஒன். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வால்யூம் வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் ஒரு இண்டிகேட்டர் மூலிமா நம்ம பார்த்தோமோ, அதே இதை ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வால்யூம் வந்து எப்படி நம்மளுக்கு ஷூட்டப் ஆகுது, ஸோ அந்த டியூரேஷனில் எப்படி நிறைய பிளேயர்ஸ் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பழைய சீரீஸ் வந்து பார்க்காதவங்க நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு டாபிக் பற்றியும் உங்களுக்கு இன்டெப்த்தாக புரியும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனி நேம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஷேர் ஆஃப் டிசிஎஸ் ஆர் இதை எஸ்பிஐ லைஃப் எந்த கம்பெனி வேணால் இருக்கலாம். அவங்க வந்து போயிட்டு 1000 ஷேர்ஸ் இல்லை ஒரு 10,000 ஷேர்ஸ் அப்படின்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் போய் வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்குறது எப்பயுமே ஒரு 5 லட்சம் ஷேர்ஸ் இல்லை ஒரு 10 லட்சம் இல்லை 15 லட்சம் 20 லட்சம்ன்ட்டு அவங்களோட குவான்டிட்டி எப்பயுமே லேக்ஸ் கணக்கில் இல்லை க்ரோர் கணக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை அவங்க வந்து மார்க்கெட்டில் கட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அவங்க எல்லா நாளுமே போய் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் வந்து அந்த கம்பெனி ஷேர் வந்து கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் அவங்க போய் அந்த பர்டிகுலர் ஷேரில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அந்த பர்டிகுலர் ஷேரை வந்து வாங்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோன்னா, மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது ஒன்றும் இல்லை, சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவோம். ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து சப்ளை கிட்ட வருதோ அப்போ பிக் இன்ஸ்டியூஷன் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அங்கேருந்து ப்ரைஸை வந்து நம்ம புல் டவுன் பண்ணுவோம், தட் மீன்ஸ் டவுனில் கொண்டு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட வருதோ அப்போல்லாம் ப்ரைஸை வந்து ஒரு லோ பாயிண்ட்லேருந்து ஒரு ஹையர் பாயிண்ட்டுக்கு நம்ம புஷ் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட்டில் பார்க்குறதுன்றது பழைய சீரீஸில் நான் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இப்போ அந்த சப்போர்ட் ஜோனில் இருந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டியூஷனல் பிளேயர் வந்து கொண்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அது எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, ஸோ அவங்களோட ரேலியில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஷூட்டப் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சார்ட்லேயே பாருங்கள். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிறைய க்ரீன் பாட்ஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து யார் காட்டியிருக்காங்க அப்படின்னா பையர்ஸ், தட் மீன்ஸ் இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ். ஸோ 53 ரூபா இருந்த ப்ரைஸை ஒரு 68 ரூபா வரைக்கும் புஷ் பண்ணி மேலே கூட்டு போயிருக்காங்க. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு ஸ்டாக். ஸோ இன்ஸ்டியூஷன் மணி அதை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலான்னா ஸ்மார்ட் மணி அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சப்போஸ் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து எல்லா ஆர்டரையுமே ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 நவம்பர் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இங்கே குறையிருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரு 5 லட்சம் குவான்டிட்டி இருக்குன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் டியூரேஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 13ஆம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து நவம்பர் 28ஆம் ஒரு 1 lakh ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 21. ஸோ இப்படி டியூரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி தான் அவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி மேட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து இருக்கணும். இருந்தால் தான் அவங்க ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், அவங்க கரெக்டாக வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸில். இல்லைனா இப்போ 43 ரூபாய்க்கு அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா ஸோ 43 ரூபாய்க்கு ஆர்டரும் ஃபில் ஆகாது. திடீர்னு 42 ரூபாய்க்கு ஆகலாம், இல்லை 46 ரூபாய்க்கு ஆகலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் மிஸ் மேட்ச் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லாஸ் வந்து அவங்க நினைக்கிற ப்ரைஸில் அவங்களால அந்த பொருளை வந்து வாங்க முடியாது. அதனால டிஃப்ரெண்ட் டியூரேஷனில் இந்த ஆர்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் அவங்க வந்து வாங்குவாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ ஹையர் வால்யூம் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன நினைப்போம், வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வால்யூம் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா கேண்டிலோட சைஸும் நம்மளுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன். பட் அது வந்து ராங்கான ஒரு திங்கிங். ஓகேங்களா? வால்யூம் அங்கே அதிகமாக நடந்திருக்குன்னா இங்கே பையர்ஸும் இருப்பாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா?
நீங்கள் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் போகிறப்ப, ஸோ இந்த கேண்டில் க்ரீனாக இருக்கிறதுனால, தட் மீன்ஸ் இந்த வால்யூம் கேண்டில் க்ரீனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வெறும் பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்குன்னா, பையர்ஸ் ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கீழே க்ரீன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இங்கே பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே யார் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்கன்னா பையர்ஸ். ஸோ அதனால இங்கே வந்து க்ரீன் கலரில் இங்கே ரெப்ரசன்ட் ஆகுது. பட் அதுமாரி ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் மேலே இருக்கிறதுனால க்ரீன் கலர் ரெப்ரசன்ட் ஆகுது. பட் இந்த கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக, ஒரு நிமிஷம், இந்த கேண்டிலோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக தெரியும். அங்கே பையர்ஸும் இருந்திருக்காங்க, செல்லர்ஸும் அந்த டைமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா நீங்கள் இந்த வால்யூமை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுற முடியாது. அங்கே வெறும் பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அங்கே செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அங்கே ட்ரேட் ஆகிருக்கு. ஒன் டேயில் எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்குன்றதை குறிக்கிறது தான் வால்யூம். ஓகேங்களா? சப்போஸ் ஓப்பன் வந்து கீழே, க்ளோஸ் மேலே வச்சுருக்குன்னா அப்போ இந்த கேண்டில் வந்து க்ரீனாக காட்டும். சப்போஸ் ஓப்பன் வந்து மேலே, க்ளோஸ் வந்து கீழே வச்சுருக்குன்னா, ஓப்பன் மேலே க்ளோஸ் வந்து சரியாக வச்சுருக்குன்னா அப்போ இந்த வால்யூம் கேண்டில் வந்து ரெட்டாக காட்டும். இதுதான் தவிர அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஸோ அதை குறிக்கிறது தான் வால்யூம். அதிகமாக இருக்கா 10 நாளைக்கு, ஏன்னா இங்கே செட்டிங்ஸ் வந்து நம்ம 10 டேஸ் வச்சுருக்கோம். 10 நாளைக்கு கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை இது குறிக்கும்.